அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக 25வது நாள் தராவீஹை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த 25வது நாள் தராவீஹ் என்பது ஒற்றைப்படைகளிலே ஆக சிறந்த ஒரு ஒற்றைப்படையாக இருக்கிறது. ஒற்றைப்படை இரவுகளில் முதன்மையானது 21வது இரவாகவும் அதற்கடுத்து வரக்கூடிய 22வது இரவாக இருக்கிறது. இதிலே முக்கியத்துவம் வாய்ந்த இரவு என்பது 25ம் 27ம் அதற்கடுத்து 29. அதனால 23ல நிறைய ஆண்கள் பயான் முடிந்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகள் நபில் தொழுது திக்ருகளில் ஈடுபட்டு துஆக்களில் ஈடுபட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்க தகுந்த ஒரு அமலாக ஒரு காரியமாக அது இருந்தது. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலும் நீங்கள் உங்களுடைய அமல்களை இபாதத்துகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளினுடைய சொற்பொழிவு என்பது 2 விதமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகத்தான் பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா இந்த நாள்ல அமல்கள் செய்வது மட்டும் நமக்கு நன்மை அல்ல, மாறாக மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு மனிதர் 1000 ரக்காத்துகள் நபில் தொழுவதை விட மார்க்கத்தை பற்றி ஒரு அலிப்பை கற்றுக்கொள்வது அல்லது அதைவிட குறைவாக எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வது சிறந்த ஒன்றாக இருக்கிறது என்று நமக்கு இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்று கொஞ்சம் நீண்ட நெடிய தலைப்பு. முதலிலே இந்த 16வது நாளில் இருந்து 25வது நாள் வரைக்கும் தராவீஹ் தொழுகையின் நன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 15 நாள் சொல்லிட்டோம், அதுக்கடுத்து 20வது நாள் நம்ம சொல்லி இருக்கிறோம், சொல்ல மறந்துட்டோம். அடுத்து இன்னைக்கு 25ல என்ன செஞ்சிருவோம், சேர்த்து சொல்லிட்டு ஒரு 40 துஆவை எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த 40ஐயும் சொல்ல முடியாது. அந்த 40 துஆவுல ஒரு 15 முக்கியமான துஆக்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னாலே நாம் எடுத்துரைப்போம். அதனை நீங்கள் கவனமாக கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த துஆக்களே எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நிறைய ஆலிமாக்கள் இருக்கிறீர்கள், அரபி ஓத தெரிந்தவர்கள். நீங்க இந்த துஆவை வாங்கி இன்னைக்கு இந்த 40 துஆவை கூட நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம் என்பதையும் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த நேரத்திலே நாம் கொண்டு வருகிறோம். சரி, 16வது நாள் தராவீஹ் தொழுதவருடைய நன்மையை குறித்து ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் போது குறிப்பிட்டு காமித்தார்கள், 16ஆம் நாள் தராவீஹ் தொழுதவருக்கு நரக விடுதலை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி விடுகின்றான். பொதுவாகவே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கள் செய்த குற்றங்களுக்கு பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்து விட்டு அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அப்படி சொர்க்கம் செல்லக்கூடியவர்களுடைய பட்டியலில் 16வது நாள் தராவீஹ் தொழுதவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணைத்து விடுகின்றான். 17ஆம் நாள் தராவீஹ் தொழுதவருக்கு கொடுக்கப்படுகின்ற நன்மை அற்புதமான நன்மை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கின்றார்கள், எல்லா நபிமார்களுடைய ஒரு நாள் இபாதத்தின் நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுகின்றான். உலகத்துல 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் தோன்றினார்கள் அல்லவா? அந்த நபிமார்களில் ஒவ்வொருவர்களுடைய அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு எழுதி விடுகின்றான். 18ஆம் நாள் தராவீஹ் தொழுதவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அவருடைய உணவில் விசாலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி விடுகின்றார். அவருடைய பொருளாதாரம், அவருடைய சொத்து, அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய பிள்ளை செல்வங்கள், அவருடைய பொருளாதாரம், இதில் அனைத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுகின்றான். 19வது நாள் தராவீஹ் தொழுதவருக்கு கிடைக்கப்படுகின்ற நன்மை சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் வழங்கப்படுகிறது. 20ஆம் நாள் தராவீஹ் தொழுதவருக்கான நன்மை ஷஹீதுடைய நன்மை கொடுக்கப்படுகிறது. ஷஹீத் என்று சொன்னால்
போர்க்களத்திலே போர் செய்து இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஷஹீதின் நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதிவிடுகின்றான். 21வது நாள் தராவி தொழுதவருடைய நன்மை என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் ஒளியாலான ஒரு மாளிகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டுகின்றான். இந்த உலகத்துல விலை உயர்ந்த கற்களை வைத்து ஒரு பெரிய வீடு கட்டுறதே நமக்கு பெரிய கனவாக இருக்கிறது. ஒளியிலான ஒரு மாளிகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது நாள் தராவி தொழுதவருக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான். 22ஆம் நாள் தராவி தொழுதவருடைய நன்மையை குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கவலை பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்படுகிறது. உலகத்தை நினைச்சு, மறுமையை நினைச்சு, வறுமையை நினைச்சு, நோயை நினைச்சு, குடும்ப கஷ்டத்தை நினைச்சு இருக்கக்கூடிய பயமும் கவலையும் அவருடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்படுகிறது. 23வது நாள் தராவி தொழுதவருக்கான நன்மை என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு ஊரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அமைக்குகின்றான். சொர்க்கத்துல அவர் பேர்ல அல்லாஹ் எதை எழுதுறான்? ஒரு பெரிய ஊரையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? தயார் செய்கின்றான். 24வது நாள் தராவி தொழுதவருக்கான நன்மை என்ன தெரியுமா? அவர் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கபூல் செய்து கொள்கின்றான். இன்றைய தினம் 26வது நாள் தராவி தொழுதவருக்கு கிடைக்கப்படுகின்ற நன்மை என்ன தெரியுமா? அவருடைய கபரின் வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகற்றி விடுகின்றான். இந்த 25 நாட்களில் நாம் என்னென்ன நல்ல அமலை செய்தோமோ அந்த அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து அருள் புரிவானாக. இந்த தராவி தொழுகைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த அனைத்து சிறப்பு அம்சங்களையும் சிறப்பு பாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. துவாவுக்கு வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 15 துவா. இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா துவாவும் குர்ஆனில் இடம்பெற்ற துவா, சில நபிமார்கள் ஓதிய துவா. எதற்காக ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன? அரபியில ஓத தெரியாதவங்க நான் இப்ப எந்தெந்த நபியை பத்தி சொல்றனோ அந்த நபியினுடைய பேரை சொல்லி அல்லாஹ், உதாரணத்துக்கு சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டத மாதிரி எனக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது மாதிரி ஒரு ஐயூப் நபியை பத்தி சொல்றேன்னா, யா அல்லாஹ் ஐயூப் நபி உன்கிட்ட இருந்து அந்த நோயில இருந்து எப்படி பாதுகாப்பு கேட்டாங்களோ அது மாதிரி எனக்கு அந்த நோயில இருந்து பாதுகாப்பு தந்துரு. நூஹ் நபியை பத்தி சொல்றேன்னு சொன்னா, நூஹ் நபி கேட்டத போது எனக்கு இதை கொடுத்துன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? தமிழிலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய துவா கவலைகள் தீர்வதற்கான ஒரு துவா. இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய நோய் என்ன அப்படின்னு சொன்னா கவலை தான். எல்லாத்துக்கும் இன்னைக்கு கவலை இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயோதிகத்துல இருக்கக்கூடிய முதியோர்கள் வரைக்கும் இன்னைக்கு கவலை என்பது இருக்கிறது. எதை நினைச்சு கவலை, ஏன் கவலை அப்படின்லாம் தெரியாது. சில பேருக்கு கவலைப்பட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு கூட கவலை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. எனவே கவலைகள் தீர்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேட்ட துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 9வது சூராவில் 129வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தாய்மார்கள் குறித்துக் கொள்ளுங்கள், முதன்மையாக நாம் சொல்லக்கூடிய இந்த துவா என்பது 9வது சூராவில் 129வது ஆயத்தாக அருளப்பட்டிருக்கிறது. என்ன துவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இத ஒரு திக்ராக கூட நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஒரு திக்ராக ஓதுவதற்கான ஒரு அமைப்பும் இதில் உள்ளது. நான் சொல்ல சொல்ல மனதிற்குள் சொல்லி பாருங்கள், நிச்சயம் இலகுவாக இருக்கும். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருக்கீங்களா? எனக்கு என்ன கவலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், என்ன இடையூறுகள் இழிவுகள் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வேற யாரும் எனக்கு போதுமானவன் அல்ல.
மனிதர்களை கொண்டு எந்த ஒன்று காரியத்தையும் நம்மால் போதுமாக்கிக் கொள்ள முடியாது. ஹஸ்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. அலைஹி தவக்கல்து, நான் என் ரப்பின் மீது முழுமையான முறையிலே நம்பிக்கை கொள்கின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன்தான் அரிசின் அதிபதியாக இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைகள் ஏற்படும் போது, சிரமங்கள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது இந்த துஆவை ஓதினார்கள். அவ்வளோ நேரம் நமக்கு சொல்ல முடியலன்னு சொன்னா, சின்னதா கால்ல ஒரு முள்ளு குத்துனாலும் ஹஸ்பி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பழகுங்க. என்ன சொல்லி பழகுங்க? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். லேசா யாராவது நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களா, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். நமக்கு நினைச்சது ஒண்ணு கிடைக்கல, ஒண்ணு நினைச்சு போறோம், ஆனா போன இடத்துல நமக்கு நினைச்சது கிடைக்கல, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் யாருன்னு எனக்கு போதுமானவன் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். இந்த துஆவை நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்தார்கள். அடுத்து இரண்டாவது துஆ, அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுவதற்காக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ்வினுடைய இந்த துஆவை யார் ஓதி வருகிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய பாதுகாவல் முழுமையாக கிடைக்கிறது. இந்த சூரா என்பது குர்ஆனிலே, இந்த துஆ என்பது 11வது சூராவில் 56வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகிறது. இதையும் நீங்கள் ஒரு திக்ராக ஓதலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வார்த்தையை கூட நீங்க என்ன செய்து கொள்ளலாம், எப்பொழுதும் நம்ம ஓதிக் கொள்ளலாம். ஹூத் நபி சொன்னாங்க, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாபத்தின் இல்லா ஹுவ ஆகிதும் பிநாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். இது ஒரு பெரிய துஆ தான். இத ஒரே வார்த்தையில நீங்க வைக்கிறதா இருந்தா எப்படி தெரியுமா வைக்கணும்? இன்னி தவக்கல்து அலல்லாஹ். எப்படி ஏற்றுக் கொள்ளணும்? இன்னி தவக்கல்து அலல்லாஹ், இன்னி தவக்கல்து அலல்லாஹ். என்ன அர்த்தம்? இன்னி, நிச்சயமாக நான். இந்த புள்ளைய கொஞ்சம் கையில பிடிச்சிங்களேன், கீழே விழுந்துடாம, வயிறு தட்டி கீழே விழுந்துடாம கையில வச்சுக்கங்க. இன்னி, நிச்சயமாக நான், தவக்கல்து அலல்லாஹ், எனது ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன். ஹூத் நபி சொன்னாங்க, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய ரப்பான உங்களுடைய ரப்பான அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தான். அனைத்தினுடைய பிடியும் அல்லாஹ்வினிடத்தில் தான் இருக்கிறது. எல்லாருடைய பிடியும் யார்கிட்டதான் இருக்கு? அல்லாஹ்ட்டதான் இருக்கு. நாம நினைக்கிறோம், என்னைய வச்சா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உன்னைய வச்சா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்ன நான் இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது நாம நினைக்கிறோம். அப்படியா? இல்ல, நம்ம அனைவருடைய பிடி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இந்த துஆவை யார் வளமையாக ஓதி வருகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ்வின் பாதுகாவல் முழுமையாக கிடைக்கும். எதிலிருந்து பாதுகாவல் கிடைக்கும்? நோயிலிருந்து பாதுகாவல் கிடைக்கும், கடுமையான ஆபத்துகளில் இருந்து பாதுகாவல் கிடைக்கும், குறிப்பாக நமது எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாவல் கிடைக்கும். எதிரினா வெளியே இருந்து நம்ம தாக்குற எதிரி மட்டும் இல்ல, நம்ம கூடயே பிறந்து நமக்கு துரோகம் செய்யற எதிரி, நமக்கு பிறந்த நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்யக்கூடிய துரோகத்தின் எதிரி, அது மாதிரி நம்மளுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடியது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிரிகள்கிட்ட இருந்து இந்த துஆ என்ன செய்யும்? பாதுகாக்கும். மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய துஆ அல்லாஹ்வின் உதவியை பெற்று தரக்கூடிய துஆ. இந்த 15 சொன்னாலே ரொம்ப நேரம் ஆயிரும் போல, முடிஞ்சா ஒரு 5ஓட நிப்பாட்டிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல அதை நாம தெரிந்து கொள்வோம். அப்ப மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய துஆ என்னன்னு சொன்னா, நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய துஆ. முதல் துஆ கவலைகள் தீர்வதற்கான துஆ, இரண்டாவது துஆ அல்லாஹ்வின் பாதுகாப்பை தரக்கூடிய துஆ. இந்த துஆ அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக பெற்று தரக்கூடிய துஆ. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள். 11வது சூராவில் 88வது ஆயத்தில் இந்த சூரா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள்,
வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய தேவைகளை அல்லாதவர்களிடத்தில் நான் ஒருபோதும் முறையிடுவதில்லை. எனது தேவையை, எனது பொறுப்பை, எனக்கான உதவியை அல்லாதவர்களால் ஒரு நாளும் நிறைவேற்ற முடியாது. எனவே நான் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன். இன்னும் நான் அவன்பாலே மீளுவதற்கு தயாராக இருக்கின்றேன். நாம எல்லாருமே இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் அல்லாஹ்வின் பக்கம்தான் மீளப் போகின்றோம். எனவே நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதினார்கள். நாலாவதாக நாம பார்க்கக்கூடிய துவா துன்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு துவா. இந்த துவாவை நீங்க திக்ராக கூட ஓதலாம். அது மாதிரி மேல இப்ப மூணாவதாக சொன்ன துவாவை நீங்க சுருக்கமா சொல்றதா இருந்தா வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். ஃபர்ஸ்ட் துவாவை சுருக்கமா எப்படி சொல்லணும்னு சொன்னா ஹஸ்பி அல்லாஹ் அப்படின்னு சொன்னா போதும். இரண்டாவது துவாவை இன்னி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்னு சொன்னா போதும். இந்த மூணாவது துவாவை வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் போதும். சுருக்கமா நீங்க ரொம்ப பெருசா எனக்கு அரபி ஓத தெரியாது, அரபி வாயில வராது அப்படிங்கிற பட்சத்துல இப்படி சுருக்கமா திக்ருகளை போன்ற இந்த துவாக்களை நீங்க ஓதிக்கொள்ளலாம். இப்ப நாலாவதாக சொல்லக்கூடிய துவா யாக்கூப் நபி ஓதிய துவா. இந்த துவாவை ஓதி வருபவருக்கு துன்பங்களில் இருந்து பாதுகாவல் கிடைக்கிறது. 12வது சூராவில் 64வது ஆயத்தாக இந்த துவா பதிவு செய்யப்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள், வல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ரொம்ப சுருக்கமா ஓதுனாங்க, வல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த பாதுகாவலானாக இருக்கிறான். அவன்தான் கருணை செலுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் கருணை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை ஓதுனாங்க. இந்த துவாவை நீங்க சுருக்கமா எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதுன் ஃபல்லாஹு கைருல் ஹாஃபிலன் என்று இந்த துவாவை நீங்க சுருக்கமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து ஐந்தாவதாக இறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய துவா நோய்களில் இருந்து குணமடைவதற்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதிய துவா. 21வது சூராவில் 83வது ஆயத்தாக இந்த சூரா பதிவு செய்யப்படுகிறது. நம்ம எடுத்து வச்சது 40, அதுல ஒரு 15 சொல்லிடுவோம் முடிவு பண்ண, ஆனா 15 கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நேரங்கள் ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, கடுமையான நோயில வசப்பட்டவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு சொன்னா அவங்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே முறிந்து கீழே விழுந்து உடம்பிலே செதைகளே இல்லாம வெறும் எலும்பு கூடாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் அவங்க துஆ செஞ்சாங்க, அன்னி மஸ்ஸனிய முர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை கடுமையான நோய் என்கின்ற துன்பம் என்னை வந்து அடைந்து விட்டது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணை காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடியவன். எனவே என் நோயின் மீது கருணை காமி என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுனாங்க. இந்த துஆவை நீங்க சுருக்கமா எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அன்னி மஸ்ஸனியல் துர் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய மீதம் இருக்கிறது. 60 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ள அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாளைய தினத்துல சொல்லி இன்ஷா அல்லாஹ் முழுமைப்படுத்தி நாம 27 சிறப்பு தொழுகைகள் நடக்கக்கூடிய அந்த நாட்கள்ல நாம 99 அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியதற்கும் நாம தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எஞ்சி இருக்கக்கூடிய சொற்பமான இந்த ரமலானுடைய நாட்கள்ல அதிகமான நல்ல அமல் செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.